மே 22, 2013 புதன்கிழமை மதியம் 2:30 மணி. லீ ரிக்பி அப்படின்ற ஒரு 25 வயசு பிரிட்டிஷ் சோல்ஜர், ஒரு ஜூனியர் சோல்ஜர். அவர் ஆர்மி பேரக்ஸில் போயிட்டு இவருக்கு அங்கே ஒர்க்கு. இந்த கேம்பஸில் இவர் அங்கே ஒரு சோல்ஜராக ஸ்டேஷன் பண்ணப்பட்டவர். அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காரு. பட்ட பகலில் மதியம் 2:30 மணிக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஆப்போசிட்டில் அந்த ரோட்டுக்கு இவர் ஒரு ரோடை கிராஸ் பண்ணி இப்படி போயிட்டுருக்காரு. இவருக்கு ஆப்போசிட்டில் காரில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. இவர் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஆக்சிலரேட் பண்ணி அந்த காரை வேகமாக கொண்டு வந்து இவர் மேலே மோதுறாங்க. இவர் அப்படி போய் விழுந்துடுறாரு. விழுந்த உடனே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி வராங்க அந்த 2 பேரும். பட்டாக்கத்தி, நம்ம கிளீவர் அப்படின்னு சொல்லுவோம், கசாப்பு கடை, கசாப்பில் பயன்படுத்துகிற அந்த கசாப்பு கத்தி, ஸ்டாப் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கத்தி, கையில் ஒரு பிஸ்டல், ஒரு சின்ன ஒரு கன், ஒரு ஹேண்ட் கன் அப்படின்னு சொல்லலாம். இதை 3ஐயும் வச்சு இவரை அட்டாக் பண்ணுறாங்க. நடு மத்தியானத்தில் இவரை அட்டாக் பண்ணுறப்போ பக்கத்துலலாம் மக்கள் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, இறங்கி அந்த பட்டாக்கத்தியை வச்சு இவருடைய கழுத்தை வெட்டுறாங்க. பிளான் என்னன்னா, இவருடைய கழுத்தை துண்டாக்கணும் அப்படின்றது தான் பிளான். ஆனால் கழுத்து முழுசாக வெட்ட முடியலை. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப கிராஃபிக்கான ஒரு சீன் அது. அந்த கத்தியை வச்சு இவரை குத்துறாங்க. கன் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கத்தியை வச்சு இவரை கொன்னுடுறாங்க. 25 வயசு சின்ன பையன், இந்த லீ ரிக்பி சின்ன பையன். இவருக்கு 2 வயசில் ஒரு பையன் இருக்கான். இவரை கொன்னுட்டாங்க. கொன்னது யார் அப்படின்னா 2 ஆஃப்ரிக்கன்ஸ். ஒருத்தன் பேர் மைக்கேல் ஆடபோலாஹோ, இன்னொருத்தன் பேர் மைக்கேல் அடபோவாலே. மைக்கேல்னு பேர் இருக்குது, ஆஃப்ரிக்கனாக இருக்கான். அப்போ யார் அப்படின்னா இவன் 2 பேருமே ரீசெண்டாக இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆன குரூப்பு. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இவன் அப்படி பண்ணல. இவன் கொலை பண்ணிவிட்டு அதே இடத்துல முட்டி போட்டு அங்கே நிற்கிறான். உடம்பெல்லாம் ரத்தம், கையில் பட்டாக்கத்தியை வச்சுட்டு அங்கேயே நிற்கிறான். பக்கத்தில் மக்கள்லாம் பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கொலை பண்ணதில் ஒருத்தன் சொல்கிறான், நீ என்ன ஃபோட்டோ எடு. அதுலேயும் இந்த மைக்கேல் ஆடபோலாஹோ அப்படின்ற ஒருத்தன் அங்கே நின்றுட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட நீ என்ன வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. போலீஸ் இன்னும் வரல. அந்த வீடியோவில் இவன் சொல்கிறான், நான் ஏன் இவரை கொன்னேன் அப்படின்னு சொல்லி, எங்களுடைய மதமான இஸ்லாமை நீங்கள்லாம் இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை அந்த வீடியோவில் இவன் பேசுகிறான். அதுக்கப்புறம் கொலை நடந்து பல நிமிஷங்களுக்கு அப்புறம் தான் போலீஸ் வராங்க. போலீஸ்கிட்ட இவங்க போயிட்டு சரண்டர் ஆகிட்டு இவங்க கைப்பட எழுதிய ஒரு லெட்டரை போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. இதான் அந்த லெட்டர். நம்ம படிக்கலாமா? இவனுடைய எழுத்து நமக்கு முழுசாக விளங்க மாட்டேங்குது, பட் முடிஞ்ச வரைக்கும் படிக்கலாம். டு மை beloved children, எப்படி ஆரம்பிக்கிறான், என்னுடைய அன்பான குழந்தைகளே, know that to fight Allah's enemies is an obligation, the proof of which are so numerous that has a handful of any of them count as what is that? அது என்னன்னு தெரில. the bewitching tongues of the munafir, அது தெரில எனக்கு. do not spend your days in endless dispute with the cowardly and polish if it means that it will delay you meeting Allah's enemies in the battlefield. Sometimes the cowardly and polish and be those dearest to you, so be prepared to turn away from them. Okay, next இதை முடிக்கும்போது மை அல்லா கைட் யுவர் நேஷன் டு த ட்ரூத் ஆமீன் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கு மேலே ஒரு 2 பேராகிராஃப்க்கு மேலே பாருங்கள். ரிமூவ் தெம் அண்ட் ரீப்ளேஸ் தெம் வித் பீப்புள் ஹூ வில் செக்யூர் யோர் சேஃப்டி பை இமீடியட் வித்ட்ரால் ஃப்ரம் தி அஃபயர்ஸ் ஆஃப் தி முஸ்லிம்ஸ். முஸ்லீமுடைய விஷயங்களில் இவங்க தலையிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், இவங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் எங்கேருந்து வந்திருக்கான், இவனே ஆப்பிரிக்காவிலேருந்து குடியேறின ஒரு வந்தேரி. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம். வழக்கத்துக்கு மாறாக எப்போவுமே குண்டு வச்சுட்டு ஓடி போயிடுவானுங்க. இப்போது ஒன்று குண்டை கட்டிக்கிட்டு வெடிச்சிட்டு சாவான், இல்லைனா குண்டு வச்சுட்டு ஓடிடுவான். ஆனால் இது வித்தியாசமாக இங்கே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், நான் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பிட்டு இந்த ஒரு சம்பவத்தில் இப்போ நீங்கள் கேட்கலாம், இவங்க ஏன் இப்படி கொன்னிருப்பாங்க அப்படின்னா, இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் இராணுவம் உலகமெங்குமே போயிட்டு இவங்க நிறைய அக்கிரமம் செஞ்சுட்டாங்க, நிறைய தப்பு செஞ்சுருப்பாங்க, அதுக்கு தான் இவங்க பழி வாங்குறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம ஊரை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில், ஹோல் நேஷனில் எந்த ஒரு சமூகமும் இன்னொரு சமூகத்தை ஒடுக்கவில்லையா? இல்லை இங்கே சமூகத்துக்கு இடையான பிரச்சனை நடக்கவே இல்லையா? இங்கே எந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டமும் ஒடுக்கப்பட்டு வேணும்னே இன்னொரு குரூப்பால் இவங்க டாமினேட் பண்ணப்படலையா?
நடந்திருக்கா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் தலித் மக்கள் எடுத்துக்கலாம். தலித் மக்கள் நம்ம ஊரில் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா? பட்டிருக்காங்க. இது உண்மை. அதை நான் பழி வாங்குறேன் அப்படின்ற பெயரில் ஈவே ராமசாமி அப்படின்ற இந்த மாதிரி கும்பல்லாம், திராவிட கும்பல்லாம் சேர்ந்து பிராமணர்களுடைய பூணூலை அறுக்கிறேன், கொண்டையை அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் இவங்க இங்கே பண்ணலையா? அப்போ எப்பவுமே இந்த 2 குரூப்ஸ்க்குமான கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது உலகம் எங்குமே இருந்திருக்கு. எல்லா நாடுகள்லையும் சரிதான், எல்லா ஊர்லேயும் சரிதான். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி குட்டி குட்டி ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸில் கூட ஒரே மொழி பேசுவான், ஒரே கலரில் இருப்பான், ஒரே ரேஸ் இவன். ஆனால் இவனுங்களுக்குள்ள அந்த கேங் வார்ஃபேர் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஆனால் இவனுங்க எவனுமே இன்னொருத்தனை போயிட்டு இந்த இந்த 2 குரூப்புக்கும் இடையேயான ஒரு சண்டையில் நான் பழி வாங்குறேன் அப்படின்ற பெயரில் இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன்கிட்ட போயிட்டு இவனை குண்டு வைக்கிறேன், இவனை பட்டாக்கத்தி வச்சு வெட்டி கொள்கிறேன். இவன் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை கழுத்தை துண்டாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் கிடச்சா பாருங்கள். இப்போ யூடியூப்பில் எதுவுமே கிடையாது, எல்லாம் தூக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப கிராஃபிக்காக இருக்கும். அந்த ஃபோனில் இவன் பேசியிருப்பான் இல்லையா, அதையுமே இப்போ காணோம். நானும் தேடி பார்த்தேன், கிடச்சா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். அந்த கழுத்து வந்து ஒரு மாதிரி துண்டாகி பாதி துண்டாகி கிடக்கும். அப்படியே அவ்வளோ கிராஃபிக்காக அதை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது எவனாலும் இப்படி செஞ்சுருக்கானா? நம்ம ஊரில் தலித் மக்களை மற்ற ஜாதி மக்கள் ஒடுக்கவே இல்லையானா நடந்திருக்கு, ஒடுக்கியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய மக்கள் யாருமே போயிட்டு உடம்புல குண்டை கட்டிக்கிட்டு போயிட்டு வெடிக்க வைக்கிறேன் அப்படின்னு செஞ்சாங்களா? அநீதி நடந்திருக்கும். அநீதி செஞ்சவங்க யார்? அவங்கள போய் கேட்குறத விட்டுட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை போயிட்டு இவன் காரை ஏற்றி கொள்கிறான், காரை ஏற்றிட்டு கத்தி வச்சு வெட்டி கொள்கிறான். அப்படின்னா இவெல்லாம் யார்? இவனுடைய மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகுது? எனிமீஸ் ஆஃப் அல்லாஹ், எனிமீஸ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு இவன் எழுதி வைக்கிறான். அப்போது இவன் யாரெல்லாம் எனிமின்னு இவன் நினைக்கிறானோ, இவன் யாரெல்லாம் காஃபீர் அப்படின்னு இவன் நினைக்கிறானோ, நான் முஸ்லிம்ஸ், நான் பிலீவர்ஸ், அன்பிலீவர்ஸ்னு இவன் நினைக்கிறானோ, அவங்கள இவன் கொல்லணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி எங்கேருந்து வந்துச்சு? ஏன் இது வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரைப்ஸ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மொழி பேசக்கூடிய, ஆயிரக்கணக்கான வித்தியாசமான மதங்களை ஃபாலோ பண்ணுற மக்கள் இருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு முறை இங்கே மட்டும் ஏன் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அப்போ நம்ம பார்த்த மாதிரி முதல் வீடியோவில் பிரிட்டிஷில் உள்ள இந்த பாகிஸ்தானி க்ரூமிங் கேங், இவன் ரேப்பிங் கேங், க்ரூமிங் கேங்லாம் இல்லை, ரேப்பிங் கேங். இந்த ரேப்பிங் கேங் பற்றி நம்ம பேசினோம், நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்த வீடியோவில் இதற்கான காரணம் என்ன, எப்படி பிரிட்டன் இன்னைக்கு சேஞ்ச் ஆச்சு, இந்த மாற்றம் எங்கேருந்து நடந்துச்சு அப்படின்றத பற்றி நான் நம்ம ஹிச்சன்ஸ் எழுதினேன் லண்டன் இஸ் தான் காலிங் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிளை கோட் பண்ணி நான் பேசினேன். அப்போ இப்படி மாற்றம் நடந்ததன் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள்லாம் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன, இது நம்ம இன்னைக்கு பேசணும். அப்போ கான்சிக்வன்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, மதவெறி கொண்டு இங்கே நடக்கும் இந்த தீவிரவாதங்களுக்கு பலியாகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத அப்பாவிகள். லீ ரிக்பி வேலையை முடிச்சுட்டு ஒரு ஹூடி டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு சாதாரணமாக தெருவில் நடந்து போயிட்டு இருந்த ஒரு அப்பாவி, அவரை ஒரு 2 பேர் நான் உன் தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னான்னா இவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி லண்டனில் நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி சம்பவங்களை வேறு யாருமே பேச மாட்டாங்க. இது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஒரு நல்லா இருந்த நாடு சம்மந்தமே இல்லாமல் எவனையோ உள்ளே விட்டுட்டு இன்றைக்கி அந்த சொந்த மக்கள் இன்றைக்கி கொல்லப்பட்டு இருக்காங்க, ரேப் பண்ணப்படுறாங்க, குழந்தைகளை இவன் ரேப் பண்ணிகிட்டு இருக்கான், சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் இதை பற்றி யாரும் பேசாமல் இதை அப்படியே கவரப் பண்ணிட்டு இதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை செஞ்சது யாருன்னா வெள்ளைக்காரங்க இதை செஞ்சுட்டாங்க. வெள்ளைக்காரன் தன்னுடைய பிள்ளைகளை இப்படி அனுப்பி வச்சான், இவன் கூட போய் நீ போய் பண்ணுமா, நீ போய் பழகுமான்னு சொல்லி அனுப்பி வச்சான்னு இங்கே ஒருத்தன் பேசுகிறான். அப்போ இப்படி கொலை பண்ணும்போது அதுக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் ரொம்ப மோசம், இவங்க ஏதோ செஞ்சுருப்பாங்க, அதனால தான் இவன் திருப்பி அடிக்கிறான். இவன் கிளியராக சொல்கிறான் அல்லாஸ் எனிமீஸ். அப்போது இவனுக்கு யாரெல்லாம் எனிமின்னு இவன் நினைக்கிறானோ இதான் பிரச்சனை. இப்போது உண்மையான எனிமீஸ்லாம் யார்? இப்போது மனித குலத்தில் சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணுறவன் மனித குலத்திற்கு எதிரான ஒரு எனிமி. இது ஒரு அப்ஜெக்டிவான ஒரு ஸ்டாண்டு இல்லையா? இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும். உலகில் நீங்கள் எங்கே போனாலுமே வல்னரபிள் பீப்புளான குழந்தைகளை ஒருத்தன் ரேப் பண்ணுறான்னா, தன்னை தற்காத்து கொள்ள முடியாத குழந்தைகளை ஒருத்தன் ரேப் பண்ணுறான்னா இது தப்பு, இது அப்ஜெக்டிவ்லி தப்பு. இன்னொன்று, இவன் தப்புன்னு இவனை இமேஜின் பண்ணுறான். என்னுடைய கடவுள் இல்லை என்னுடைய ப்ராஃபட் அப்படின்னு நான் நம்புகிற ஒருத்தருடைய படத்தை நீ ஏன் காட்டுற அப்படின்னு சொல்லி சார்லி ஹெப்டோ அந்த பத்திரிகையினுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 12 பேரை இவனுங்க கொண்டானுங்க. அப்போ கார்ட்டூன் காட்டுறது அப்படின்றது ஒரு குற்றம்னு நீ நினைக்கிற,
நீ நினச்சிட்டு போ, இது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் உன் நம்பிக்கையை நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை நான் ஃபாலோ பண்ணல அப்படின்றதுனால நீ என்ன எனிமி அப்படின்னு சொன்னா இது ஹியூஜ்லி சப்ஜெக்டிவ். இது கண்டிப்பாக ஒரு அப்ஜெக்டிவ் ட்ரூத்லாம் கிடையாது. இது உன்னுடைய நம்பிக்கை, இது உன்னுடைய பெர்செப்ஷன். ஓகே, அப்போ உன்னுடைய பெர்செப்ஷன்ன்றது வேற, உன்னுடைய அப்ஜெக்டிவ் ட்ரூத்ன்றது வேற. கொலை பண்ணுறதும் ஒரு இன்னசென்ட்டை காரை ஏற்றி கொலை பண்ணிட்டு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இவன் கழுத்தை தலையை வெட்டி கொள்றதும் இது அப்ஜெக்டிவான ஒரு மோரல் தப்பு. ஆனால் நீ இப்படி செஞ்சன்னா இது எனக்கு அஃபெண்ட் ஆகும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சானா இது உன்னுடைய எண்ணம். அப்போ உன்னுடைய எண்ணம் எல்லாம் சரின்னு ஆகிடாது. இதான் இங்கே பிரச்சனை. இப்போது டிரான்ஸ்ஜெண்டரிசம் அப்படின்ற அந்த கான்செப்டில் என்ன பிரச்சனை? ஆம்பளையாக பிறப்பான், தன்னை பெண்ணாக இவன் உணருவான். நீ உணர்ந்துட்டு போ, நீ உன்னை என்ன வேணால் சொல்லிக்கோ, நீ உன்னை ஹீ ஷீன்னு சொல்லிக்கோ, இல்லை தே தெம்னு சொல்லிக்கோ, நான் ஏன் சொல்லணும் அப்படின்றதான் கேள்வி. என்னை பொறுத்தவரை நீ ஒரு ஆம்பளை, நீ ஒரு ஆணாக இருந்து நீ ஒரு மென் கம்பீட் பண்ணுற ஒரு ஸ்போர்ட்ஸில் தான் நீ போய் கம்பீட் பண்ண முடியும். ஏன்னா உன்னுடைய போன் ஸ்ட்ரக்சர், உன்னுடைய டிஎன்ஏ எல்லாமே ஆண் தன்மை கொண்டது. ஆனால் நீ இப்போ உன்னை பெண்ணாக உணர்ந்துட்டன்னா இது உன்னுடைய பெர்செப்ஷன், இது உன்னுடைய பார்வை. அதனாலேயே நான் பெண்ணாக உணர்ந்துட்டேன், நீ என்ன பெண்கள் விளையாடுற ஸ்போர்ட்டில் போய் என்னை விடு அப்படின்னு சொன்னா அப்ஜெக்டிவ்லி பிரச்சனை. ஏன்னா அப்ஜெக்டிவ்னா என்ன? ஆண் அப்படின்றவங்களுக்கு பெண்ணை விட உடல் வலிமை அதிகம் அப்படின்றது அப்ஜெக்டிவ் ட்ரூத். அந்த அப்ஜெக்டிவ் ட்ரூத்துக்குள்ளே நீ உன்னுடைய சப்ஜெக்டிவ் ட்ரூத்தை, அது ட்ரூத்லாம் இல்லை, உன்னுடைய சப்ஜெக்டிவ் பெர்செப்ஷன், அந்த பெர்செப்ஷனை உன்னோட பிலீஃபை நீ கொண்டு வந்து நானும் அதை ஏற்றுக்கணும் நீ சொன்னா உனக்கு தான் பிரச்சனை, நீ தான் மென்டல் இல்லையா? அதான் இங்கேயுமே இவன் ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்கான், இல்லைங்க இது எனக்கு அஃபென்சிவாக இருக்குது அப்படின்னா அஃபெண்ட் ஆயிக்கோ, அதே வந்து என்கிட்டயே வந்து சொல்கிற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம், நெக்ஸ்ட் சம்பவத்துக்கு வரலாம். பேட்லி கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இதே யூகேல உண்டு. இந்த ஸ்கூல் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1600களில், 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஜோசப் ப்ரீஸ்ட்லி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். இவர் தான் உலகில் முதல் முறையாக ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். ஒரு மெர்க்யூரிக் ஆக்சைடு அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு இவர் இதை சூடு பண்ணுறப்போ ஒரு அன்யூஷுவலான ஒரு கேஸ் ஒன்று அங்கே ரிலீஸ் ஆச்சு. இவருக்கு இப்போ ஒரு டவுட்டு, இது நார்மலான ஒரு கேஸா இல்லை வெறும் காத்தா அப்படின்னு சொல்லி இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேண்டிலை எடுத்து இந்த கேஸ் இருக்கிற அந்த குடுவைக்குள்ளே கேண்டிலை கொண்டு போயிட்டு வச்சார். ஆனால் இது அணையிறதுக்கு பதிலாக ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அடுத்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், எலியை கொண்டு போயிட்டு இந்த கேஸை மட்டும் ஒரு இடத்துல ஒரு குடுவையில் ஃபில் பண்ணி எலியை கொண்டு போயிட்டு உள்ளே வச்சார். எலி யூஸ்வலாக என்ன பண்ணுன்னா க்ளோஸ்டு பிளேஸில் வந்து அது இறந்து போயிடும் காற்று இல்லாமல். ஆனால் இது ரொம்ப நேரம் உயிர் வாழ்ந்துச்சு அதுக்குள்ளே. அப்போ இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி, இப்படி ஒரு நியூ எலிமெண்ட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இதுக்கு ஆக்சிஜன் பேர் வச்சு இதை உலகிற்கு முதன்முறையாக அறிவித்த அந்த ஜோசப் ப்ரீஸ்ட்லி படித்த பள்ளிக்கூடம் தான் இந்த பேட்லி கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு அரசு பள்ளி. இவ்வளவு புகழ் வாய்ந்த இந்த பள்ளிக்கூடத்தில் 2021 ஒரு ப்ராட்டஸ்ட் ஒன்று நடக்குது. 2 முழு நாட்களும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாசலில் கொடியை பிடிச்சிட்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஒரு வாத்தியாரை வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருந்தானுங்க. யாருன்னா இந்த லோக்கல் கம்யூனிட்டியில் உள்ள முஸ்லிம்ஸ் அத்தனை பேர் சேர்ந்து. எதுக்கு அப்படின்னா இதான் கிரேசி பார்ட். இந்த கதையில் ஒரு கிரேசியான ஒரு பார்ட். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார், இவர் எதுக்கு வாத்தியார்னா மதம் சம்பந்தப்பட்ட படிப்புகளை கற்றுக் கொடுக்கிற அந்த ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இதற்கான வாத்தியார். இவருடைய கிளாஸில் ஃப்ரீ ஸ்பீச், பேச்சுரிமை அப்படின்றதுக்கும் மதங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இவர் என்ன பண்ணார், பிள்ளைங்களுக்கு ஒரு சில படங்களை காமிச்சார். மத தலைவர்களை இவர் படமாக காமிச்சார். 3 பேரை காமிச்சார். ஒன்று போப் வந்து கேத்தலிக் மக்களுடைய தலைவர். இன்னொன்று ஜீசஸ் கிரைஸ்ட், அவரை காமிச்சார். 3ஆவதாக ப்ராஃபட் முகமது, இவருடைய படத்தையும் காமிச்சார். எதுக்குன்னா இந்த படம் கவனிங்க, சார்லி ஹெப்டோ இவங்க வரைஞ்ச அந்த கார்ட்டூன், எந்த சார்லி ஹெப்டோ ஒரு படம் வரைஞ்சாங்கன்னு சொல்லி இவங்களை போய் கொன்னானோ அந்த படத்தை இவர் ரெஃபரன்ஸ்க்காக காமிக்கிறார். பிள்ளைங்களே பாருங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, இது இயேசுவுடைய படம், இது போப்புடைய படம், இது ப்ராஃபட் முகமதினுடைய படம். 3 படங்களை காமிச்சு இப்படி ஒரு 3 பேர் இருக்காங்க. நம்ம மதங்களை நம்ம மதிக்கணும், அதே நேரத்தில் பேச்சுரிமையும் வேணும், ஒரு மதத்தை வந்து இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணுறதுக்கும் உரிமை வேணும் அப்படின்ற அந்த டோனில் இவர் 3 படத்தை காமிச்சு ஒரு பாடம் எடுத்தா
அடுத்த நாள் காலையில் வந்து நின்ட்டான், வாசல் முன்னால் நின்றுட்டு இவனை இப்போ வேலையை விட்டு தூக்கு. இப்போ இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவங்க என்ன செஞ்சுருக்கணும், ஐயா நீங்கள்லாம் கலைஞ்சு போங்க, என்ன ஆச்சுன்னு நாங்கள் ஒரு என்கொயரி பண்ணுறோம், இவர் தப்பு செஞ்சுருந்தாருன்னா நாங்கள் கேட்குறோம், இவர் தப்பாக அதாவது உங்களுடைய ப்ராஃபட்டை இவர் அசிங்கமாக பேசி இல்லை இவரை அஃபண்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய மதத்தை அஃபண்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாருன்னா நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லலாம்ல. இப்படி எதுவுமே பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நாங்கள் இந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் கேரி கிபிள்னு அவருக்கு பேர், நான் உங்களுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன், அங்கே மட்டும் ஸ்டாப் பண்ணல, அடுத்து இந்த ஆசிரியரை வேலையை விட்டு இவன் சஸ்பெண்ட் பண்ணிட்டான். இதில் இன்னொரு காமெடி வேறு ஒன்று உண்டு, என்னென்னா இந்த ப்ராட்டஸ்ட்லாம் பண்ணுவான் தெரியுமா, இதில் ஒருத்தன் ஹுசைன் அப்படின்னு இவன் பேர், இது பிபிசியில் வந்த ஒரு செய்தி, இவன் கொடியை பிடிச்சிக்கிட்டு அங்கே நிற்கிறான், இவன் சொல்கிறான் ஏன் நாங்கள் ப்ராட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா we would not like any form of extremism, ஜோக்கு any extremist viewpoints to be taught to children. எப்படியா நாங்கள் வந்து எந்த ஒரு பயங்கரவாதத்தையும் எந்த ஒரு தீவிரமான ஒரு கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எப்படி படத்தை காட்டி பிள்ளைகளுக்கு, அதுவும் ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் அந்த கிளாஸில் போய் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்தா, இப்போ இந்த வாத்தியார் ரோட்டில் நின்று இவர் குரானை எரிச்சார், இல்லை ப்ராஃபட்டை வந்து அசிங்கமாக திட்டுனாரு, அப்படி எதுவுமே இல்லை. இவருடைய சிலபஸ், இவருடைய கிளாஸ் ரூமில் பாடம் எடுத்தா இவனுக்கு பிரச்சனை. ஓகே, இப்போது இவன் சொல்கிறான் இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமிசமான ஒரு செயல், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வியூஸையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க அனுமதிக்க மாட்டோம். எப்படியா பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் வந்து நின்று 2 நாள் கிளாஸ் நடத்த விடாமல், இதில் பார்த்திங்கன்னா இவன் இப்படி பிரச்சனை பண்ண உடனே இந்த ஸ்கூலை மூடிட்டு இவங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. அந்த 2 நாள் பள்ளிக்கூடத்தை மூடியாச்சு, பள்ளிக்கூடத்தை மூடிட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு வரவிடாமல் பண்ணிவிட்டு இவங்க இப்போ ஆன்லைனில் கிளாஸ் நடத்த போயாச்சு. இப்படி பண்ணுறது வந்து நல்ல விஷயமா, ஆனால் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது வந்து எக்ஸ்ட்ரீமிசமா. இவனுடைய அந்த மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்களா, ஒரு மதவெறி பிடிச்சவன். சரி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்களை தூண்டி விட்டது யார் அப்படின்னா மெண்டு, MEND அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இஸ்லாமோஃபோபியா ரெஸ்பான்ஸ் யூனிட் அப்படின்னு ஒரு கேங் ஒன்று உண்டு. எப்படியா பேர் பாருங்க, இஸ்லாமோஃபோபியா ரெஸ்பான்ஸ் யூனிட். அந்த இஸ்லாமை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க இல்லையா, அந்த ஃபோபியா இருக்கு இல்லையா, அந்த ஃபோபியாவுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கான் இவனுடைய வெப்சைட் பார்த்துடலாமா. வி சப்போர்ட் அண்ட் சீக் ஜஸ்டிஸ் ஃபார் பீப்புள் அஃபெக்டட் பை இஸ்லாமோஃபோபியா. அப்போ இவன் எதெல்லாம் இஸ்லாமோஃபோபியான்னு இவன் நினைக்கிறானோ இவன் போயிட்டு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணான்னா இவங்க வந்து கொடியை பிடிச்சிட்டு வந்து இதுக்கு ஃபண்ட் பண்ணி இதுக்கு ஸ்பான்சர் பண்ணி இவன் போராட்டம் பண்ணுவான். கீழே வாங்க. ஒய் த டேர்ம் இஸ்லாமோஃபோபியா இஸ் பெட்டர் ஃபார் அஸ். எப்படியா இந்த டேர்மை நாங்கள் பயன்படுத்துவோம். ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவெல்லாம் ஃபோபியான்னு சொல்கிறானோ இவன் எவனுமே விமர்சனத்தை ஏற்க தயாராக இல்லை. விமர்சனத்தை ஏற்கிறவங்க யாருமே ஃபோபியான்னு சொல்லி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாயை மூட ட்ரை பண்ண மாட்டாங்க. இதான் இன்னைக்கு இந்த LGBT மாஃபியா பண்ணுற ஒரு வேலை. இவனை பற்றி நீங்கள் பேசினாலே உங்களை டிரான்ஸ்ஃபோபியா, ஹோமோஃபோபியா அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாயை இவன் அடைக்க ட்ரை பண்ணுவான். இது டிப்பிக்கலாக லெஃப்டிஸ்ட் பண்ணுற ஒரு வேலை. ஏன்னா நீங்கள் இந்த இடதுசாரிகள் செய்கிற குற்றங்களை, தவறுகளை நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவான் ஃபோபியான்னு. நீங்கள் நல்லா கவனிங்க, என்றைக்குமே ரைட் விங்கில் உள்ளவங்க யாருமே ஃபோபியான்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ரைட் விங்கில் உள்ளவங்களுக்கு எதிராக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வெளியே இருந்து மக்களை நீங்கள் உள்ளே விடுறீங்கன்னு வைங்களேன். நான் இப்போ ஒரு ப்ராட்டஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஒரு 2 days பேக். அதில் பாருங்களேன், இமிக்ரன்ஸ் ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லி போர்டு பிடிச்சிக்கிட்டு பொம்பளைங்க இங்கே நிற்கிறாளுங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கல்ல, ஆனால் ரைட் விங்கில் உள்ளவன் எவனுமே ஃபோபியான்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். ஆனால் இவன் பயன்படுத்துவான். இவனுடைய கருத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா இவங்ககிட்ட இருந்து வர்ற ஒரே பதில் என்னென்னா ஃபோபியா, இல்லைனா இங்கே நம்ம ஊரில் சங்கி அப்படிமா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறா அப்படின்னா சங்கி அப்படின்னு சொல்லி நம்மளை லேபிள் பண்ணுவான். ஸோ இந்த லேபிள் பண்ணுறது இருக்கு இல்லையா, பாப்பான், நவ பாப்பான், பாவாடை, அரிசி மூட்டை, சங்கி, இந்த மாதிரி உங்களுடைய கருத்தை எதிர்க்கிற அத்தனை பேரையுமே நீங்கள் இப்படி லேபிள் ஓட்டுனீங்கன்னா நீங்கள்லாம் ஊழச்சதை. ஆக்சுவலி இந்த ஊழச்சதை அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மசில் வேற, ஊழச்சதை வேற. உங்களுடைய உடம்பில் சதைகள் நிறையா ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, மசில் வேணும். ஸோ நீங்கள் ஆர்குமெண்ட் வைக்கிறப்போ நீங்கள் மசிலை கொடுங்கன்னு நான் கேட்குறேன். உங்களுடைய மசில்னா என்ன, உங்களுடைய ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட். கெவின் ஒன்று சொல்கிறானா இது தப்புங்க, கெவின் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், அதுக்கு பேர் மசில்.
நீ இந்த மாதிரி ஃபோபியா, உனக்கு இஸ்லாமா ஃபோபியா, உனக்கு டிரான்ஸ்ஃபோபியா, உனக்கு ஹோமோஃபோபியா, நீ சங்கி, நீ பாவாடை இப்படின்னு சொன்னனா இது என்னை ஒருபோதும் பாதிக்காது. நிச்சயமாக சொல்கிறேன், இது என்னை ஒருபோதும் பாதிக்காது. இது என்னை பொறுத்தவரை ஊழச்சதை. இந்த ஊழச்சதையால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நீ மசில் வச்சு நீ என் அடி, ஆனால் இவன் செய்ய மாட்டான். ஏன்னா இவங்கிட்ட ஸ்டஃப் இல்லை, இவங்கிட்ட மசில் இல்லை. அப்போது இந்த மாதிரிலாம் இவங்க பேசி நம்மளுடைய வாயை இவங்க அடைக்க ட்ரை பண்ணுவாங்க. இவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரீமிசம். இது வந்து எக்ஸ்ட்ரீமிசமா? ஏன்டா, ஒரு படத்தை காமிச்சு பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தால் இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரீமிசம். நல்லா இருக்குல்ல? இப்போது எனக்கு இன்னொரு பழமொழி ஒன்று ஞாபகம் வருது. நம்ம ஊரில் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, வேலியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூலில் இந்த பிரச்சனை ஆன உடனே அரசாங்கம், அங்கே உள்ள அரசு ஒரு குழு ஒன்று அமைச்சு நீங்கள் போயிட்டு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, விசாரணை குழு எதுக்கு, எப்படி இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரித்து நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னால் 2024 இவங்க ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அந்த அறிக்கை பாருங்களேன். இது 150 பக்கம் உள்ள ஒரு அறிக்கையினுடைய இன்ட்ரோடக்ஷனில் நம்ம அதை படிக்கலாமா? அதிலே மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்களேன். The teacher had delivered a lesson on free speech and blasphemy with a resource that included images of the Prophet Muhammad, the Pope and Jesus Christ. At least 2 other teachers had also used the resource in question. அப்போ இது அங்கே உள்ள சிலபஸ், அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். எனக்கு இப்போது இந்த அறிக்கையை நான் முழுசாக படித்தேன். இது வந்து இந்த சம்பவத்தை ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு கேஸ் ஸ்டடியாக வச்சுட்டு பொது வாழ்க்கையில் உள்ளவங்களை நம்ம ஹராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சென்ட்ரல் மெசேஜ். அந்த மெசேஜை இவங்க இந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த அறிக்கையை படிக்கும் போதெல்லாம் இந்த ஒரு பழமொழி மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வேலையில் போகிற ஓனானை எடுத்துகிட்டு வந்து இவன் வேட்டிக்குள்ளே விட்டான். எப்படி? நல்லா இருந்த ஒரு நாடு இவனே வெளியே இருந்த ஆட்களை உள்ளே வாங்க, மைக்ரன்ஸ் ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லி இவனே ஆளுங்களை உள்ளே விட்டுட்டு, இப்போது இந்த ஸ்கூலில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் படித்தேன். 2015 ஒரு ஸ்கூல் ரிப்போர்ட். ஓகேங்களா? இதில் இங்கே பாருங்கள். Almost 3/4 of pupils are from minority ethnic groups. This is very high compared with the national average. இது இந்த பள்ளிக்கூடம் கொடுத்த அறிக்கை 15. இவன் சொல்கிறான் பாருங்களேன், எப்படி 3/4 which is 75%. 4 மாணவர்களில் 3 மாணவர்கள் இவன் என்ன சொல்கிறான், மைனாரிட்டி எத்னிக் குரூப்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ யாருன்னா நேட்டிவ் யூகே பீப்புள் கிடையாது, வெளியே இருந்து இங்கே குடியேறினவன். முக்கியமாக மிடில் ஈஸ்ட்லேருந்து அங்கே குடியேறிய, முக்கியமாக பாகிஸ்தான், அல்ஜீரியா, இந்த குரூப்ஸ். எப்படி 75% வெளியே இருந்து வந்தவன் இங்கே படிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலில் சொல்லிட்டு, இது வெரி ஹை, நாங்கள் ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கோம் இவன் பெருமையாக பேசியிருக்கான். அப்போது நல்லா இருந்த ஸ்கூலில் ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அறிவை போதிச்சாங்க. படித்து அறிவியல் சார்ந்து வாழ்ந்து முன்னேறி கல்வி ஒழுங்காக கற்றுக்கொண்டு அறிவியலை இவங்க உலகத்துக்கு கொடுத்தாங்க. அப்படிலாம் இருந்த மாணவர்களை உருவாக்கிய ஒரு பள்ளி இன்னைக்கு இவனை உள்ளே விட்டுட்டு இவன் இங்கேருந்து கொடி பிடிச்சி ஸ்கூலை மூடி ஆன்லைன் கிளாஸ்க்கு போய் இதுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறதுக்கு குழுவை உருவாக்கி அவன் ஒரு அறிக்கை கொடுத்து, இது வேலை மனக்கட்டு. இவன் 150 பக்கத்துக்கு அறிக்கை போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் வேலையில் போகிற ஓனானை எடுத்துகிட்டு வந்து வேட்டிக்குள்ளே விட்றது. இப்படி வேட்டிக்குள்ளே விட்டுட்டு இன்றைக்கி உட்காந்து எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஜேம்ஸ் ராட்க்ளிஃப் அப்படின்ற ஒரு பெரிய கோடீஸ்வரர், இஸ் இன் த யூகே, மான்செஸ்டர் யுனைடெட் அந்த கிளப்பினுடைய ஓனர். இவர் பெரிய கோடீஸ்வரர், ஒரு ஃபுட்பால் கிளப்பை ஓன் பண்ணுறாரு. இவர் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஒரு 2 பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இவர் டேட்டா வச்சு இவர் சொல்கிறார். என்னென்னா, யூகே இஸ் பீயிங் காலனைஸ்ட் பை த மைக்ரன்ட்ஸ். யூகே வந்து இங்கு காலனி ஆதிக்கம் செய்யப்படுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னால் இவர் 2 டேட்டா கொடுக்குறாரு. ஒன்று என்னென்னா, யூகேல இன்னைக்கு 9 மில்லியன் பீப்புள் ஆர் ஆன் பெனிஃபிட்ஸ். யோசிச்சு பாருங்கள், அரசாங்கத்தினுடைய டேக்ஸ் பேயருடைய பணத்தில் பெனிஃபிட்டில் வெல்ஃபேரில் வாழ்ந்துட்டு இருக்கான். எத்தனை பேர்னா 90 லட்சம் பேர். வாட் இஸ் பெனிஃபிட் அப்படின்னா, இவன் வேலை வெட்டிக்கு போக மாட்டான், இவனுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட், கேஷ் கொடு. இவங்களுக்கு டிசபிலிட்டி, உடல் அளவில் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இதையும் தாண்டி மென்டல் கண்டிஷன், உடம்புல சரிங்க இவங்களால வந்து வேலைக்கு போக முடியாது, கை வரல, கால் பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு நம்ம மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தா இது வேறு.
ஆனால் இவனுக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது. அப்போது அக்கௌண்ட்டில் காசை போடு. அடுத்து கம்மியாக சம்பளம் வாங்கினா, குழந்தை வச்சுருந்தா, பென்ஷன் ஸ்கீம், இந்த மாதிரி இலவசங்கள் மட்டுமே இவங்களுக்கு பெனிஃபிட்டில் வாழ்கிற மக்கள் 90 லட்சம் பேர். அடுத்து இவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு. 2020 லாக்டவுன் டைமில் யூகேயினுடைய மக்கள் தொகை 58 மில்லியன். ஆனால் இன்னைக்கு 70 மில்லியன். இந்த மேட்டர் ஆஃப் 6 இயர்ஸ் 12 மில்லியன் பாப்புலேஷன் எப்படி கூடும்? வாட் இஸ் 12 மில்லியன் அப்படின்னா 20.7% அதிகரிச்சிருக்கு 6 ஆண்டுகளில். இதில் இன்னொன்று, சரிங்க ஓகே, அப்போ பாப்புலேஷன் கூடி போயிடுச்சு. அப்போனா அங்கே இருந்த வெள்ளைக்காரன்லாம் நிறையா குழந்தை பெற்றுட்டானா? இல்லை, நேட்டிவ் பாப்புலேஷனுடைய பெர்த் ரேட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி இட்ஸ் பீயிங் ரெடியூஸ்ட். ஆனால் பாப்புலேஷன் மட்டும் 20% கூடுது 6 ஆண்டுகளில். At the moment, I don't think the economy is in a good... You can't afford... you can't have an economy with 9 million people on benefits and huge levels of immigrants coming in. I mean, the UK is being colonised. It's costing too much money. It will cause... It'll cause... Well, yeah. The UK is being colonised by immigrants, really, isn't it? I mean, the population of the UK was 58 million in 2020. Now it's 70 million. That's 12 million people. இவர் இதை சொல்லிட்டு UK is being colonized அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இது 100% உண்மை. உடனே நம்ம கேர் ஸ்டார்மர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர், அவர் ஒரு போஸ்ட், அஃபென்சிவ் அண்ட் ராங். எப்படியா? அஃபென்சிவ் அண்ட் ராங். பிரிட்டன் இஸ் அ ப்ரவுட், டாலரண்ட் அண்ட் டைவர்ஸ் கண்ட்ரி. ஜிம் ராட்க்ளிஃப் ஷுட் அப்பாலஜைஸ் அப்படின்னு எழுதியாச்சு. இந்த ஆள் யார்? பிரைம் மினிஸ்டர். ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய நலனை முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு ஆள். இவர் சொல்கிறாரு, எங்கள் ஊர் வந்து நாங்கள் எல்லாரையும் நாங்கள் இணைச்சிப்போம், நாங்கள் வந்து இன்க்ளூசிவ், டைவர்ஸ், டாலரண்ட் கண்ட்ரியா. ஐயா, உன்னுடைய சொந்த மக்களுடைய பணத்தை, டேக்ஸ் மணியை வாங்கி நீ இவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்க. எத்தனை பேர்? 9 மில்லியன் மக்கள். இதை ஒருத்தர் சொன்னார்னா உனக்கு இடிச்சிருச்சு. அப்போது 3 விஷயம். ஒன்று, உன்னுடைய சொந்த பிள்ளைகளை, குழந்தைகளை இவன் ரேப் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு குரூப் இங்கே சிஸ்டமேட்டிக்காக ரேப் பண்ணிகிட்டு இருக்கான். 2, இவன் உன்னுடைய சொந்த மக்களை, உன்னுடைய ஆர்மியில் வேலை பார்த்த ஒரு ஆர்மி சோல்ஜரை இவன் தலையை வெட்டி கொல்றான். 3வது, உன்னுடைய சொந்த மக்களுடைய வரி பணத்தில் இவன் ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்கான். நீ என்ன சொல்கிற? வெல்கம், எல்லாம் வாங்க, நாங்கள் ரொம்ப டாலரண்ட்டாக இருப்போம்னு நீ சொல்கிற. அப்போ இன்றைக்கி உள்ள பிரிட்டிஷ் அழிஞ்சு போச்சுன்னா, பிரிட்டன் இன்றைக்கி அழிஞ்சு போச்சுன்னா 100% யார் காரணம்னா இங்கே உள்ள இந்த பொலிட்டிஷியன்ஸ் தான் காரணம். இந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஃபீட் பண்ணி விட்ட லெஃப்டிஸ்ட் குரூப்ஸ். ஏன்னா லெஃப்டிஸ்ட் குரூப்பினுடைய அடிப்படை என்னென்னா, இவன் எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்த நாட்டினுடைய ஆன்மாவை அழிக்கணும் அப்படின்றது தான் இடதுசாரிகளுடைய மையம். ஏன்னா இதைத்தான் நம்மளுடைய அந்த ஈவே ராமசாமி அப்படின்றவரும் சொன்னார். ஓகே, வெள்ளைக்காரன் இங்கேருந்து வெளியே போகிறான், அப்போ என்ன பண்ணோம்? ஆமாங்க, 200 இயர்ஸ் நீங்கள் எங்களை ஆட்சி பண்ணிட்டீங்க, இன்றைக்கி எங்களை நாங்களே ஆட்சி பண்ணிப்போம், இது எங்களுடைய பூமி, இதை நாங்கள் ஆட்சி பண்ணுவோம் அப்படின்றதான ஒரு சரியான முறையாக இருக்க முடியும். வெள்ளைக்காரன் எங்களை விட்டு போனான்னா அது எங்களுக்கு கருப்பு தினம். யார் இந்த ஆள்? இவர் யார்? இந்த மொழி, தமிழ் மொழி, தமிழ் அடையாளம், தமிழில் உள்ள மதங்கள், தமிழில் உள்ள லிட்ரேச்சர்ஸ் எல்லாத்தையும் குப்பை, எல்லாம் பாப்பானுக்கு அடிமை அப்படின்னு பேசின ஒரு ஆள். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? அப்போ இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், திராவிடத்தை ஃபாலோ பண்ணுறவன், இவன் அத்தனை பேருமே தமிழ் அடையாளம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கியம், இந்த மொழி, இந்த மண், இது எதையுமே இவன் கணக்கில் எடுக்க மாட்டான். ஏன்னா இவன் யாருன்னா இதெல்லாம் அழிக்க பிறந்தவன். இது உலகில் உள்ள அனைத்து கல்ச்சருக்கும் பொருந்தும். ஏன்னா இவனுடைய புத்தியே இப்படி தான், இவனுடைய புத்தியே அழிவு சக்தி. அப்போது லெஃப்ட் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி, லெஃப்டிசம் அப்படின்ற ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஐடியாலஜி, அதை ஏற்றுக்கொண்ட, இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிற அங்கே உள்ள மக்கள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அரசியல் லாபத்துக்காக, இவங்களுடைய அரசியல் கொள்கை ப்ளஸ் அரசியல் லாபம், இந்த 2க்காக நேட்டிவ் மக்களை அழிச்சிட்டு இருக்கிற இந்த லெஃப்டிஸ்ட் அரசாங்கம், இவங்க எல்லாம் தான் காரணம். அடுத்து கடைசியாக நம்ம ஜான் கிளீஸ். இந்த ஜான் கிளீஸ் யாருன்னா, மாண்டி பைத்தான் அப்படின்ற ஒரு குரூப் இருந்தாங்க. இவங்க யாருன்னா படம் எடுப்பாங்க, டிவியில் காமெடி ஸ்கெட்ச்லாம் பண்ணுவாங்க. 1970s உச்சத்தில் இருந்த ஒரு குரூப். எனக்கு இவங்களுடைய எல்லா படமும் பிடிக்கும். லைஃப் ஆஃப் பிரையன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நல்லா பயங்கரமாக காமெடியாக, வித்தவுட் எனி அஃபென்சிவாக எதுவும் இருக்காது, அஃபெண்ட் பண்ணணுன்ற மோட்டிவ் இருக்காது. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய வாழ்க்கையில் செய்த பல விஷயங்களை
முக்கியமாக இஸ்ரேலில் அன்றைக்கி நடந்த பல சம்பவங்களை இவங்க கேலி பண்ணி படம் எடுத்திருப்பாங்க, ஜான் கிளீஸ் அண்ட் கோ. அதுக்கப்புறம் மீனிங் ஆஃப் லைஃப்னு ஒரு படம் ஒன்று உண்டு, இதுவும் நீங்கள் பாருங்கள், செம காமெடியாக இருக்கும். பேரடி பண்ணி பகடி செஞ்சு அதில் இவங்க ரொம்ப பேர் வாங்கின ஒரு குரூப். நீங்கள் இவங்க படங்கள்லாம் பாருங்கள். ஏன்னா லைஃப் ஆஃப் பிரைனை நீங்கள் வந்து எடுக்க முடிஞ்சுது 1979. அந்த படத்தினுடைய எண்டிங்கில் ஒரு சாங் ஒன்று வரும். இப்போ சிலுவையில் வந்து இயேசு கிறிஸ்துவை அடிச்சிருவாங்க 3 பேர் இல்லையா, இவர் இங்கே இருப்பார், பக்கத்தில் அந்த 2 பேர் இருப்பாங்க இல்லையா, இந்த 3 பேரை சேர்ந்து பாட்டு பாடுவாங்க. ஆல்வேஸ் லுக் ஆன் த பிரைட் சைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. வாழ்க்கையை எப்பவுமே நீ பாசிட்டிவாக எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு அர்த்தத்தில், உன்னை சிலுவையிலே அடித்தாலுமே நீ பாசிட்டிவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை அப்படி ஒரு சீன்லாம் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. அது ஒரு சோகமான ஒருத்தருடைய மரணம். இவங்க அந்த காட்சியை ரொம்ப ரசிக்குமாறு, யாரையுமே அஃபெண்ட் பண்ணாமல் இதை ரசிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ இவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இஸ்லாமா ஃபோபியானா இவருக்கு எவ்வளோ கடுப்பாகும்னு யோசிச்சு பாருங்கள். இவங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை மையப்படுத்தி அதன் அடிப்படையில் வளர்ந்த ஒரு குரூப், ஒரு காமெடி குரூப் இல்லையா. இவர் சொல்கிறார் இப்போது இந்த இஸ்லாமா ஃபோபியானா, ஐ செட் தட் கிரிட்டிசிசம் ஆஃப் இஸ்லாம் ஷுட் பி கால்ட் இஸ்லாமோ ஸ்கெப்டிசிசம். வாட் இஸ் ஸ்கெப்டிசிசம்னா ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய, ஒரு விமர்சன பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அது எந்த மதமாக இருந்தாலுமே நம்ம இதை விமர்சிக்கிறதுக்கும் இல்லைங்க இதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குமான உரிமை வேண்டும். அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கான உரிமை வேண்டும். அடுத்து கீழே ஃபோபியானா என்னன்னா, ஃபோபியா இம்ப்ளைஸ் இர்ரேஷனல் ஓவர் ரியாக்ஷன் ஆஸ் வித் ஸ்பைடர்ஸ். நீ ஸ்பைடரை பார்த்துட்டேன்னா ஐயோ நான் செத்துட்டேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா இதுக்கு பேர் ஃபோபியா. இப்போ நம்ம வீட்டில் வந்து பல்லி இருக்கும், பல்லியை பார்த்துட்டு பல்லி என்ன கொலை பண்ண வந்திருக்கு அப்படின்னு நினச்சோ, இல்லை பல்லியை பார்த்துட்டு ஒரு மாதிரி இர்ரேஷனலாக நீங்கள் பயந்தீங்கன்னா அது ஃபோபியா. இப்போது பள்ளி சுவரில் இருக்குது அப்படின்றதுனாலே இதனால் எனக்கு ஆபத்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் இர்ரேஷனல் பயம். ஸ்கெப்டிசிசம் இஸ் அன் இம்பெக்கபிள் இன்டலெக்சுவல் பொசிஷன், த பேசிஸ் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸினுடைய அடிப்படையே இந்த ஒரு கேள்வி கேட்கும் ஒரு நடைமுறை. இவர் ஒரு தியரி சொல்கிறாருன்னா இது உண்மையா பொய்யான அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா, இதுக்கு பேர் தான் ஸ்கெப்டிசிசம். இதை அப்படியே ஏற்றுக்காமல் இதில் உண்மை இருக்குமா இல்லை இது பொய்யாக இருக்க முடியுமா, இதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கான முகாந்திரம் இருக்கா அப்படின்றது தான் ஸ்கெப்டிசிசம். இதான் சயின்ஸினுடைய பேசிஸ். அடுத்து சொல்கிறாரு, which is why many Muslims like the word Islamophobia since by definition it settles the argument before it has started. ஒரு ஆர்குமெண்ட்டை நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இஸ்லாமோஃபோபியான்னு சொல்லி நீ ஸ்டாப் பண்ணனா அங்கே டிபேட்டுக்கான ஸ்பேஸே இல்லை. அப்போ நீ வந்து என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு அகைன் கொழுப்பு.